வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய மீதி 3 கனெக்ஷனும் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ஜென்ரல், இன்னொன்று வந்து 6 DOF. DOF அப்படிங்கிறத முன்னாடியே பேசியிருந்தோம், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ அது பார்க்க போகிறோம். லாஸ்ட் ஒன் வந்துட்டு ஜிம்பால். ஸோ இந்த 3 மெத்தடும் எப்படி நம்ம லாக் பண்ணுறது, இந்த 3 கனெக்ஷனும் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இங்கே பாருங்கள், ஜென்ரல் அப்படிங்கிறது நார்மல், நம்ம நார்மலாக கனெக்ட் பண்ணுறது. 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது, ஸோ இந்த 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடமாக அரெஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த ஜிம்பால் அப்படின்னு கொடுத்துருக்கிறதும் வந்துட்டு இந்த ரொட்டேஷனல் மூமெண்ட் அரெஸ்ட் பண்ணுற மாதிரியான சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இது மூணுமே ஒரே மாதிரியானது தான். ஸோ வாங்க எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் நியூ போய்க்கிறேன், அசம்பிள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ நான் பார்ட் ரிசீவ் பண்ணுறேன். நம்ம முன்னாடி வெல்டுக்கு யூஸ் பண்ண அதே பார்ட்டுங்க யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் எப்போ போல் நம்ம டிஃபால்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இந்த ஸ்மால் பார்ட் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஸ்மால் பார்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குறது ஜென்ரல் அப்படிங்கிற மெக்கானிசம் கொடுக்குறோம். ஸோ ஜென்ரல் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் நம்ம எப்பவும் கனெக்ட் பண்ணுற மாதிரியே தான். ஸோ எனக்கு இந்த சர்ஃபேஸும் இந்த சர்ஃபேஸும் இங்கே பாருங்கள் கனெக்ட் ஆகிருச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு ஜென்ரலாக இந்த 2 சர்ஃபேஸும் கனெக்ட் ஆகிருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறத விட இந்த சர்ஃபேஸும் இந்த கோனர் சிஸ்டமும் இப்போ கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த மூமெண்ட் கொடுக்க முடியும். ஸோ 2 லீனியர் ஒரு ரொட்டேஷன், ஸோ இந்த ஆப்ஷன் இதில் கொடுக்க முடியும். ஸோ இப்போ நான் லீனியர் போய்க்கிறேன். லீனியரில் போயிட்டு எனக்கு வந்து இந்த 0 பொசிஷன் இந்த 0 பொசிஷனோட லீனியராக மூவ் ஆகணும். அப்போ எனக்கு என்ன அப்படின்னா இது வந்து இந்த சைடில் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ நீங்கள் எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக மூவ்மெண்ட் இதில் கொடுக்க முடியும். அந்த மூவ்மெண்ட்டை நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியும், எவ்வளோ தூரம் மூவ் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து 0 இது 100. ஸோ மினிமம் வந்து 0 அப்படின்னும் மேக்ஸிமம் வந்து 100 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நீ ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இந்த ட்ராக்கில் போய் பாருங்கள். ஸோ எனக்கு இது வந்துட்டு இங்கிருந்து இது வரைக்கும் மூவ் ஆகும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் 2 மூமெண்ட்டும் நம்ம கொடுக்க முடியும். ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு லீனியர் மூமெண்ட் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இப்போ நான் வந்து இந்த டாப் சர்ஃபேஸும் இந்த டாப் சர்ஃபேஸும் நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ 2 சூஸ் பண்ணுற மூலம் நான் அப் அண்ட் டவுன் மூமெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அப் அண்ட் டவுன் மூமெண்ட்டில் வந்துட்டு மினிமம் 0, மேக்ஸிமம் ஒரு 20 மூமெண்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ 0லேருந்து 20 வரைக்கும் மூவ் ஆகும். இது 0, ஸோ மேக்ஸிமம் வந்து 20 வரைக்கும் மூவ் ஆகும். ஓகே, ஸோ சேம் டைம் இதில் வந்து ரொட்டேஷனலும் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் இந்த எட்ஜோ இல்லை வந்து சர்ஃபேஸோ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் இந்த ரொட்டேஷன் மூவ்மெண்ட்டும் கொடுக்க முடியும். இப்போ எனக்கு வந்து இந்த எட்ஜ் டு எட்ஜ் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த எட்ஜ் டு எட்ஜ் கனெக்ட் பண்ணி எல்லாம் ரொட்டேஷனும் பண்ண முடியும். அப்போ ரொட்டேஷன்லையும் நம்ம அரெஸ்ட் பண்ணவும் முடியும், எவ்வளோ எனக்கு ரொட்டேஷன் வேணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல வந்துட்டு அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த பார்ட்டு எனக்கு இப்படி மூவ் ஆகும். மேலே வந்து 10க்கு 20 கொடுத்துருக்குறோம், மேலே 20 மூவ் ஆகும். சைடில் வந்து 100 மூவ் ஆகும். சேம் டைம் எனக்கு ரொட்டேட்டும் ஆகும். ஸோ இதுதான் இந்த சர்ஃபேஸை பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆகும். இதுதான் வந்துட்டு இந்த ஜென்ரல் அப்படிங்கிறது. நார்மலாக கனெக்ட் பண்ணுறதுல 3 மூமெண்ட்டையும் நம்ம இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஓகே நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். அசம்பிளில் போயிட்டு அகெயின் நான் வந்து பார்ட் 2 ரிசீவ் பண்ணுறேன். ஸோ யூசர் டிஃபைனில் 6 DOF டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் எந்த சர்ஃபேஸ்லாம் எதுவும் சூஸ் பண்ண முடியாது, டேரெக்டாக கோஆர்டினேட் சிஸ்டம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். கோஆர்டினேட் சிஸ்டம் டு கோஆர்டினேட் சிஸ்டம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் இங்கே இருக்கக்கூடிய இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இது 2ம் கனெக்ட் ஆகிரும். இதில் வந்து நம்மளுக்கு அந்த 3 டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ரொட்டேஷன் கொடுக்கல, 3 மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட்டு, லெஃப்ட்டு, டாப்பு, இது 3 நம்ம கொடுத்துக்க முடியும். ஆல்ரெடி இந்த டிரான்ஸ்லேஷன்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம நிறையா வீடியோஸில் பார்த்துட்டோம். ஸோ இது வந்து நான் உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக கொடுத்து தர்றேன். இதை நீங்களே வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் டு கோஆர்டினேட் சிஸ்டம் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரலில் எப்படி நம்ம அந்த மூமெண்ட் கண்ட்ரோல் பண்ணமோ அதே மெத்தட் தான் கண்ட்ரோல் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் இன்னும் கன்ஃபியூஸ் இருக்குது அப்படின்னா
எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அகைன் நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம அடுத்தது இங்கே பாருங்கள், இது 3ம் அதிலே கொடுத்துருப்பாங்க. நான் க்ளோஸ் ஓகே நான் அதை க்ளோஸ் பண்ணுறேன். அகெயின் சேம் பார்ட் நான் ரிசீவ் பண்ணுறேன். இங்கே என்ன பண்ணலாம்னா நம்ம லாஸ்ட்டில் பார்த்தா இன்னொரு ஜிம்பல் அப்படிங்கிற இந்த மெத்தடும் பார்க்கலாம். இதுவும் கோஆர்டினேட் சிஸ்டம் டு கோஆர்டினேட் சிஸ்டம் கனெக்ஷன் தான். இது உங்களுக்கு சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் கனெக்ட் ஆகாது. இந்த 2 கோஆர்டினேட் சிஸ்டம் ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆயிரும். அதில் வந்துட்டு எந்த ஒரு ஸோ இதில் நீங்கள் பிளேஸ்மெண்ட்டில் போய் பாருங்கள், இதில் எந்த ஒரு கனெக்ஷனுமே இருக்காது. இது டிஃபால்ட்டாக கோஆர்டினேட் சிஸ்டம் டு கோஆர்டினேட் சிஸ்டம் கனெக்ட் ஆகும், லைக் அண்ட் வெல்டிங். ஸோ வெல்டிங்கில் கனெக்ட் ஆகிற மாதிரி கனெக்ட் ஆகும். இந்த வெல்டிங் எப்படி இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்னர் ஜாயின் பண்ணிக்க முடியும் நம்ம. ஸோ இந்த கார்னரில் சென்டரில் வர மாதிரியான கனெக்ஷன்ஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வெல்டிங் அப்படிங்கிறது இந்த எட்ஜ் டு எட்ஜ் தான் கனெக்ட் பண்ண முடியும். இது வந்து கார்னரில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மூவ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூவில் போயிட்டு இதில் எல்லா கனெக்ஷன்லையுமே இருந்திருக்கும். நம்ம இதுக்கு வரைக்கும் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மூவ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ண முடியும், லீனியர் மூவ்மெண்ட் பண்ண முடியும், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ண முடியும். ஸோ நம்ம ரொட்டேஷன் அப்படிங்கிறத வச்சுட்டு, ஸோ ரொட்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எதை நீங்கள் பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ நான் செலக்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்றேன். இந்த சர்ஃபேஸ் நான் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு ரொட்டேட் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து நார்மல் ரொட்டேஷனா பேரலல் ரொட்டேஷனா அப்படின்னு கேட்குது. ஸோ நான் ஜஸ்ட் நார்மல் கொடுத்துட்டு இதை பிக் பண்ணி ரொட்டேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி நான் வந்து ரொட்டேட் பண்ணி கூட என்னால் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது அகெயின் நான் இன்னொரு சர்ஃபேஸ், இந்த டாப் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்மூத் ரொட்டேஷன், இதை கிளிக் பண்ணிட்டு இப்படி மூவ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு எவ்ரி 10 ஆங்கிளுக்கு ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ரொட்டேஷன் 10ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 10 தான் மூவ் ஆகும். அந்த ஸ்மூத்னஸ் இல்லாமல் நம்ம கொடுக்குற வேல்யூஸ் தகுந்த மாதிரி இது மூவ் ஆகும். ஸோ இது பேசிக்காக மூவ் அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம அசம்பிள் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் ட்ராக்கில் போய் ட்ராக் பண்ணி பாருங்கள். இதான் ஸோ இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி எல்லா டைரக்ஷன்லேயுமே இது மூவ் ஆகும். இந்த கன்ஸ்ட்ரைன்ஸ். ஸோ இந்த கனெக்ஷன் இந்த கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் சிஸ்டம் டு கோஆர்டினேட் சிஸ்டம் கனெக்ட் ஆகிருச்சு. பட் இதில் மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லா இடத்துலையுமே மூவ் ஆகும். ஜஸ்ட்டு நம்ம ஒரு கயிறில் கட்டி விட்டோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் எப்படியெல்லாம் மூவ் ஆகுமோ அது மாதிரி இங்கே பாருங்கள் எல்லா டைரக்ஷன்லேயும் மூவ்மெண்ட் வந்து நமக்கு ஓப்பனாக இருக்கும். ஜஸ்ட்டு அந்த கோஆர்டினேட் சிஸ்டம் மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த 3 கனெக்ஷன்ஸ். ஸோ இதுவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறத விட ரியல் ப்ராடக்ட்டில் அப்ளை பண்ணும்போது தான் அதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ மெக்கானிசம்னா எப்படி இவங்க பேக் எண்டில் கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.